இன்றைக்கு இந்த காணொளியோட இணைஞ்சு கொள்றதுக்கு முதல்ல இந்த ஒரு குரல் பதிவை நீங்க கட்டாயம் கேட்க வேணும். இந்த ஒரு குரல் பதிவை நீங்க கேட்டிருப்பீங்க. ரணில் விக்ரமசிங்க அவர்களால அனுப்பப்பட்ட இந்த குரல் பதிவு இப்ப அதிக அளவுல பெரிய பேசு பொருளா மாறி போயிருக்குது. இது மாத்திரமில்லாமல் ஒரு யூடியூபர் சட்டத்தை தன் கையில எடுத்து ரணில் விக்ரமசிங்க கைதாகிறதுக்கு முதல்ல அவர் கைது செய்யப்படுவார் அப்படி என்று நேற்று முன்தினம் தெரிவிச்சிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாட்டுல சட்டம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த கைது நடவடிக்கை, இந்த கைது சம்பவமானது சர்வதேச அளவில் பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா வெடிச்சு போயிருக்குது. ஆக இந்த விஷயங்கள் தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது என்னன்னு சொன்னா, நேற்றைய தினம் மதியம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கின்ற இந்த நிலைமைகள், இதன் பின்னணி அப்படி என்று சொல்லி இதை பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில விரிவாக கதைக்க போறோம். காணொலியோடு இணைஞ்சு கொள்கிறேன் சுதர்ஷினி சசிகரன். நேற்றைய தினம் 22ஆம் தேதி இலங்கை வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம் ஒன்று நடந்தேறி இருக்கு. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக சிஐடியினரால கைது செய்யப்பட்டிருந்தவர். இதுதான் நேற்றில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிக அளவுல பெரிய ஒரு பேசு பொருளா இலங்கையில மட்டும் இல்ல சர்வதேச அளவிலையும் இது ஒரு பெரிய பேசு பொருளான விஷயமா மாறி போயிருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் கைது செய்யப்பட்டவர் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. அவர் ஏற்கனவே பல வருட காலங்களாக இது அரசியல் பரப்பில் இருக்கின்றவர் என்ற அடிப்படையில், அத்துடன் அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் கூட. அப்ப விட்ட கைது நடவடிக்கை என்றது பெரிய அளவில் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்த கைது நடவடிக்கை என்றது நேற்றைய தினம் சிஐடியில வாக்குமூலம் வழங்குறதுக்காக ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்த வேளைதான் அவர்கிட்ட 4 மணித்தியாலத்துக்கு மேலேயா இந்த வாக்குமூலம் பெறப்பட்டு அதன் பின்னதாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டதற்கு சில மணி நேரங்களுக்கு முதல்ல அவர் ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி இருக்கிறார். அந்த குறுஞ்செய்தியை தான் இப்ப நீங்க இந்த காணொலியின் ஆரம்பத்துல கேட்டீங்க. இன்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய இருக்கைக்குள்ள முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர்தான் இந்த ஒரு குரல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பில் அந்த குரல் பதிவுல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன சொல்றாரு என்று சொல்லி சொன்னால், நான் எப்பவுமே என்னுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. நான் பொது நலனுக்காக மட்டும்தான் பல விஷயங்களை செய்திருக்கிறேன். இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா இந்த நடவடிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படி என்று சொல்லி அந்த குரல் பதிவுல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப சிஐடியில அவர் வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக முன்னிலையாகிற போது தன்னில எந்த விதமான ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லி அவர் 100% ஒரு உறுதித்தன்மையோட தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார்ன்றது இந்த ஒரு ஆடியோவில் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அதுக்கு பிற்பாடு தான் நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த கைது நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக நடந்தது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவில தன்னுடைய பாரியாரினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் போகைக்குள்ள அரச நிதியை முறைகேடா பயன்படுத்தி இருக்கிறார். அரசாங்க நிதியை தன்னுடைய சொந்த பயணத்துக்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் நடந்தது. பிற்பகல் 3 மணிக்கு அவரை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினோம். அவருக்கு பிணை வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டது. எதிர்வருகின்ற 26ஆம் திகதி வரைக்கும் அவரை விளக்கமறியல்ல வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிச்சது. இது நேற்றைக்கு நடந்த சம்பவம். அதோட நேற்றைய தினம் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பெரும் அரசியல் புள்ளிகள் எல்லாரும் அங்க வந்து போனது அது எல்லாத்தையும் நாங்க செய்திகள் வாயிலா பார்த்திருப்போம். சரி, இது எல்லாம் ஒரு மாலை நேரம் வரைக்கும் நடந்த தகவலா இருக்குது. இதற்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு அவரை கொண்டு போய் சிறையில அடைச்சாச்சு. அவருக்கு சிறையில அடைச்சவுடன் அவருடைய உடல்நல கோளாறு ஏற்பட்டது. உடல்நல கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால அவரை உடனடியாக அந்த சிறைச்சாலை வைத்தியசாலையில அனுமதிக்கணும். இவர் அந்த சிறைச்சாலை வைத்திய
வைத்தியசாலையில அனுமதிக்கின்ற பொழுதும் அவருடைய உடல் நலம் வந்து ஆக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டுதாம். எப்படி என்று சொன்னா அவருடைய இந்த சர்க்கரை அளவு வந்து கூடிட்டுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மூச்சு திணறல் மாதிரி ஏற்பட்ட காரணத்தினால உடனடியா அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்தாச்சு. சிறைச்சாலை வைத்தியசாலையில இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்தாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு வந்து அங்க இருக்கிற உணவுகள் கொடுக்க கூடாது, வீட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லி, ஏன்னா அவற்றை அந்த ஹெல்த் கண்டிஷனை பார்த்து அவருக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி என்று சொல்லியும் இப்போ அவருக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுக்கவும் அனுமதிக்கப்பட்டாச்சு. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இதுதான் இப்ப உண்மையில நடந்திருக்கிற சம்பவம். இன்காலி பக்கம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டிருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் எல்லாருமே ரணில் விக்ரமசிங்க அவர்களை போய் பார்த்துட்டு வரணும். இந்த அடிப்படையில முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, இது மாத்திரம் இல்லாமல் பலர் வந்து அவரை சென்று பார்த்து கொண்டு வரணும். இந்த அடிப்படையில நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்க இருக்கு. அதாவது என்னன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஒரு மாபெரும் செய்தியாளர் மாநாடு ஒன்று நடக்க போகுது நாளைக்கு. அதாவது இதை யார் ஒழுங்கமைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஒரு செய்தியாளர் மாநாட்டை வந்து ஏற்பாடு செய்யணும். இதுல வந்து முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, அது மாத்திரம் இல்லாமல் மைத்திரிபால சிறிசேனா அப்படி என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து கலந்து கொள்ள போயிடும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேச போயிடும். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு புறம் இங்கால பேசப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க கைதாகின்றார், நாளைக்கு இவர்களில் யாரோ ஒருவர் நிச்சயமாக கைதாக போகின்றார். அப்ப முன்னேற்பாடாக இங்கால வந்து சப்போர்ட் பண்ண வேணும் என்றதுக்காக இந்த ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிடும். எது எப்படி இருந்தாலும் இது எல்லாம் தடல்படலா நடந்து கொண்டு இருக்கு. இங்கால இன்னும் ஒரு விதத்துல சஜித் பிரேமதாச என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் ஒருவர் நேற்று முன்தினம் வந்து சிங்கள யூடியூபர் ஒருவர் நேற்று முன்தினம் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து அதாவது சுதந்திர ஜெயதிலகன்னு சொல்லி அவர் தன் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறார். ரணில் விக்ரமசிங்க நாளை கைது செய்வது உறுதி, அப்படி அவர் கைது செய்யப்படாவிட்டால் நான் யூடியூபை விடுறேன் அப்படி என்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருந்தவர். இந்த அடிப்படையில இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று சொல்லி சட்டம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சமூக வலைதள கணக்க பாவிக்கிறவர் அந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சட்டம் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி தெரியவரே இல்ல. இது தொடர்பாக உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் ஆவேசமா கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கு. இது மாத்திரம் இல்லாமல் நாமல் ராஜபக்சவும் என்ன சொல்றாருன்னு சொன்னா அரசாங்கம் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்படி அவர் வந்து திடீரென உருப்படியான இதுல கைது செய்யப்படுறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற மாதிரியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிச்சிருக்கின்றார். இப்போ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிச்சுதான் பலரும் பேசினோம். அது மாத்திரம் இல்லாம இந்த சமூக வலைதள பக்கங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஐயாத்துறை பாட்டை போட்டு ஐயாத்துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயாத்துறைன்னு போட்டுட்டு அப்ப எங்கட நாடு இந்த கொரோனா டைம்ல கோட்டா கோகாம எல்லாம் வந்த டைம்ல எல்லாம் நாடு சடுதியா வீழ்ச்சி அடைந்திருந்த நேரத்துல ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டை வந்து நிமித்தினவர். அப்படி இருக்கேக்கள் அவருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு ஒரு சாரார் பேச மக்களினுடைய பணத்தை சுரண்டியவர்கள் யாரா இருந்தாலும் மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும் அப்படி என்று சொல்லி இன்னும் ஒரு சாராரும் வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எது அப்படி இருந்தாலும் ஒரு நாட்டுல லஞ்சம் ஊழல் அப்படி என்று சொல்றதெல்லாம் வந்து பல்கி பெருகி இருக்கேக்குள்ள அது எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல கட்டாயம் கட்டுப்படுத்தப்பட வேணும் நிச்சயமா. இல்லையென்று சொல்லி சொன்னால் எங்கட நாடு இன்னும் அதள பாதாளத்துக்குள்ளதான் போகும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையாக சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும் என்றதுதான் பலரினுடைய எதிர்பார்ப்பாகவும் எங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை முடிக்கிறேன். இது தொடர்பான ஏதாவது அப்டேட் வந்தா அதையும் நாங்க பகிர்ந்து கொள்வோம். நன்றி உறவுகள்.